ஆமாம், அதுக்கு பிறகு ஒரு மகன் வேற, அது ஒரு துணை முதலமைச்சர். அந்த உதவாக்கரை அந்த என்னத்தை பண்ணிட்டு அவரு சொல்றாரு இது வந்து ஒரு உதவாக்கரை பட்ஜெட். உதவாக்கரைன்னு தானே சொல்லும். உதவாக்கரை உதவாக்கரை பட்ஜெட் தான் சொல்லும். அவருக்கு என்ன இது? அதாவது இந்த நயன்தாராவுக்காக வேண்டி பால் டாயில் குடித்தது, அப்புறம் நிவேதா பெத்ராஜிக்கு வீடு வாங்கி கொடுத்தது, நயன்தாராவுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டு 340 கோடி ரூபாயில் 340 கோடி ரூபாயில் சார்ட்டர் ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்தது. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிளே பாயை கொண்டு போய் நீங்கள் கார் ரேஸ் நடத்துறது, போய் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் பொது சேவை பற்றி இதை பற்றி பேசுனாங்கன்னா அது கேலி கூத்தா இருக்காதா? எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் சும்மா அப்படியே பிளே பாயாக சுற்றிட்டு அப்படியே நடிகை கூட நடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிட்டு திரைவிடியாள்னு சொல்லிட்டு நடந்தது அவரது வாயிலான தான் சொன்னார். சொல்லி சில வருடங்கள் கூட ஆகலை, உடனே நான் இளைஞரணி செயலாளர் வந்த உடனே இளைஞரணி செயலாளர் தான். ஏதோ இவர் கஷ்டப்பட்டு திமுகங்கிற கட்சியை தூக்கி நிறுத்தி கொண்டு வந்து, கருணாநிதி மட்டும் என்ன தூக்கி நிறுத்தினாரா?